நமஸ்காரம். அடியார்கள் வாழ ரங்கன் நகர் வாழ சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமுனியே என்னும் ஒரு நூற்றாண்டு வாழிய வசந்த நவராத்திரி. ஆக்சுவலாக ஜென்ரலாக 4 நவராத்திரிகள் உண்டு. அது நமக்கு தெரிஞ்ச விசேஷமான நவராத்திரிகள் 2. ஒன்று சாரதா நவராத்திரி, இன்னொன்று வசந்த நவராத்திரி. சாரதா நவராத்திரியில் தான் நம்ம கொலு அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு கூட உறவினர்கள், வீட்டார், பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அழைத்து தாம்பூலம், ஸ்வீட்டு எல்லாமே கொடுக்கறது வழக்கம். அந்த ஒரு 9 நாட்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் வசந்த நவராத்திரி ரொம்ப விசேஷமான நவராத்திரி. இது எப்போ ஆரம்பம் அப்படின்னா, பங்குனி மாதம் அமாவாசையிலிருந்து ஒரு 9 நாட்கள், அந்த ஒரு நவமியில் ஸ்ரீராம நவமியோட முடியும். இந்த 9 நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள். அம்பிகை வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தியை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்றது தான் நிறைய மூல நூல்களில் கொடுக்கப்பட்ட உண்மை, சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி அமாவாசை, அதுக்கு அடுத்த நாள் பிரதமையிலேருந்து அஷ்டமி அஷ்டமி நவமியோட ஸ்ரீராம நவமியோட முடியும். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா டெய்லி அம்பாள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது ஸ்ரீமேர் இருக்கிற இடத்துல எல்லா கோயில்லையுமே இங்கே இந்த வசந்த நவராத்திரி ரொம்ப விசேஷமாக நடக்கும். நம்ம பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாங்காடில் இருக்க ஆதி காமாட்சி ரொம்ப விசேஷம். அதே போல் காஞ்சி காமாட்சி, ஏன்னா அம்பத்தூர் சக்தி பீடத்தில் முதல் சக்தி பீடம் அது, அதனால் அங்கேயும் உண்டு. இங்கே பவானி அம்மன் கோயில்லையும் இந்த ஒரு விசேஷம் உண்டு. புறப்போடு கூடக்கூடிய இந்த 9 நாட்கள் ஒவ்வொரு திதி தேவதையாகவும் அலங்கரித்து அபிஷேகத்தோடு அலங்கரித்து போகிறது தான் வசந்த நவராத்திரி. இந்த வசந்த நவராத்திரியுடைய சூட்சமம் என்ன அப்படின்னா, சரி நம்மளால் வெளியில் போக முடியல, கோயிலுக்கு போயிட்டு வரோம், அங்கேயும் பக்கத்தில் இருக்க கோயிலில் இந்த விஷயங்கள் அவ்வளோ இதுவாக இல்லை அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு நிச்சயமாக பெண்கள் வர்றது இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீடை தேடி நிச்சயமாக பெண்கள் வருவாள். அந்த பெண்களுக்கு நீங்கள் அவசியம் தாம்பூலத்திற்குரிய பழம், பூ, குங்குமம், மஞ்சள், கண்ணாடி, சீப்பு போன்ற விஷயங்கள் அவசியம் கொடுக்கணும். வசந்த நவராத்திரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா பிராமின் கம்யூனிட்டியில் இது சாரதா நவராத்திரி உண்டு. வசந்த நவராத்திரி சிலர் நிச்சயமாக பண்ணுவாள். அதாவது கோயில் பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் வசந்த நவராத்திரி நிச்சயமாக கொண்டாடுறது உண்டு. இதில் முத்தாளத்தி கோலம் அப்படின்றது உண்டு. இது நான் எங்கள் அம்மாலாம் போட்டு பார்த்துருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். அந்த கோலத்தை போட்டு விளக்கேற்றி வழிபடுறது, அம்பாளை வழிபடுறதுன்றது நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை நிச்சயமாக சேரும் அப்படின்றது தான் ஐதீகம். இந்த நாள், அதாவது நான் சொன்ன இந்த 9 நாட்கள், பிரதமையிலிருந்து நவமி வரலும் டெய்லி வீட்லேயே அம்பாளுடைய லலிதா சகஸ்ரநாமம் பாடல் கேட்குறது ரொம்ப விசேஷம். அந்த பாட்டு உச்சரிக்க அந்த வீட்டில் இருக்க வைப்ரேஷனை நிச்சயமாக மாற்றும். இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் உங்களை சேரும். இதை கொஞ்சம் டைம் இருக்கும்பொழுது பெண்கள் இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டுக்கு வர பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து, அட்லீஸ்ட் ஒரு சக்கரை பொங்கலோ பாயசமோ பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, நான் சொன்ன மாதிரி இந்த வெத்தலைப்பாக்கு, முடிஞ்சால் சுண்டல் ஏதாவது கூட பண்ணி கொடுக்கலாம். அது சுமங்கலிகளாக வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். கன்னி பெண்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் கொடுக்கறது ரொம்ப நல்ல விசேஷம். இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். இதில் இருக்க சூட்சமம் என்ன அப்படின்னா, இந்த 9 நாட்கள் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி வரலும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு நடக்கவே தாமதமாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கலை எதிர்பார்க்குறோம். அது கல்யாணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், வேலை பெரிய வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸில் ஒரு பெரிய கிளைண்ட்டுடைய அடிஷனாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா வசந்த நவராத்திரி பண்ணுங்க. அதில் வர சுமங்கலிக்கும் கன்னி பெண்களுக்கும் தாம்பலம் கொடுங்க, நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். நீங்கள் கொலு வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு நிச்சயமாக பெண்கள் வருவா. அந்த பெண்கள் சக்தியாக நீங்கள் மனசில் நினச்சிக்கோ, அவளுக்கு கொடுங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.